இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆட்டு ஈரல் பொரியல் தான். மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஈரல் பொரியலுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்பவே நல்லது. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஈரல் பொரியலுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஈரல் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் ஈரல் எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈரல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஈரல் கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்க, தண்ணி எல்லாமே வத்திருச்சு. ஈரலும் நல்லாவே வெந்திருக்கு. நான் இன்னைக்கு நான்ஸ்டிக்கில் சமைக்கிறேன். ஸோ அதனால சீக்கிரமாக அடி பிடிக்காது. பட் ஒரு நார்மல் பாத்திரத்தில் சமைக்கும் போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணாலும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈரல் அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால தான். இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான். விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காம கூட இருக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கறதுனால அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும், அதனால தான். இப்போ இதில் நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஈரல் மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மோஸ்ட்லி நான்வெஜ் சமைக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்பவே சுவையான ஆட்டு ஈரல் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.